பாய் பாய் பார்ப்போம். ஸ்லீப் ஆல். தேங்க்யூ. குட் நைட். பாய் பாய். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வந்து ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. நான் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். என்னோடய பெட்டு வந்து இங்கே கீழே. இன்றைக்கி நான் வந்து சாரநாத் டெம்பிளுக்கு வந்து டேரெக்டாக போகிறேன். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 பிளேஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ தொடர்ந்து வாங்க. காசியில் வந்து இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து 6வது நாள். ஸோ இன்றைக்கி பையா வந்து கூட வரல. அவர் நேற்று நைட் லேட்டாக வந்ததுனால அதனால் தூங்குறோன்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து அப்படியே கிளம்ப வேண்டியதான். வெயில் வந்து பட்டையை கிளப்புதுங்க. மணி வந்து கிட்டத்தட்ட 11:30. வெயில் சரியான வெயில் அடிக்கு. எப்படி தான் கிளம்பி போக போகிறோம். ஸோ வாங்க பாருங்க, வெயில் கொளுத்துது. सारनाथ टेम्पल जाए. सारनाथ भैया, सारनाथ टेम्पल जाए. सारनाथ नहीं, रेलवे स्टेशन. ओके या सारनाथ एक चलेंगे या भैया. सारनाथ टेम्पल जाए. कितने लोग हैं? एक पर्सन. अकेले नहीं. ओ अरे यार, ஏங்க எவனை கூப்பிட்டாலும் வர மாட்டேங்காங்க. அந்த சேரா இந்த ரிக்ஷா ஆட்டோ இருக்குல்ல, இதில் கேட்டேன் 999 ரிக்ஷாவில் கேட்டேன் 400 ரூபா சொல்கிறாருங்க. நான் வேண்டான்ட்டேன். அந்த மாதிரி டிவி வெஹிக்கிளில் யாராவது போகிறாங்கன்னா நம்ம வந்து அதுலேருந்து கிளம்பி போவோம். பயங்கர வெயில் வேறு அடிக்குது. பஸ் ஸ்டாப்புக்கு வந்து 3 கிலோமீட்ரு, சாரநாத்துக்கு வந்து 10 கிலோமீட்ரு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நேராக பஸ் ஸ்டாப் போயிட்டு பஸ் ஸ்டாப்லேருந்து சாரநாத்துக்கு வந்து ஆட்டோ எடுத்தோ இல்லாட்டும் பஸ்லேயே கிளம்பி போயிடலாம். बस स्टॉप जाएंगे. बस स्टॉप बनारस बस स्टॉप 150 है. बस स्टॉप के 2 किलोमीटर है. चलो வந்து ஏரியாச்சு. அவ்வளோதாங்க, பஸ் ஸ்டாப் கிட்ட வந்தாச்சு. 20 ரூபா தான். ஸோ நீங்கள் வந்து ஆட்டோவில் வந்து ஏமாறாமல் பார்த்து ஏறுங்க. இப்போ நம்ம வந்து இங்கேருந்து பஸ் இருக்கான்னு கேட்டு பார்ப்போம். பஸ்ஸு வந்து எதுவுமே போகலைங்கிறாங்க. டெம்போ இல்லாட்டா ரிக்ஷா வந்து எடுத்துலாம் போகிற மாதிரி சொல்கிறாங்க. பார்ப்போம், ஆட்டோ கரண்ட் யார்ட்டா கேட்போங்க. பஸ்ஸில் கேட்டால் பஸ் எங்கேயுமே போகாதான். ஆட்டோ பாண்டியப்பூரில் வந்து இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டதுக்கப்புறம் இங்கேருந்து நீங்கள் சாரநாத்துக்கு வந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்ட ஆட்டோக்காரன். ஸோ சில டைம்ஸ் வந்து இந்த மாதிரி தான் டிஸ்டன்ஸ் லாங்காக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த சிட்டியில் வந்து இறக்கி விட்ருவாங்க. எல்லா இடத்துக்கும் 20 ரூபா 30 ரூபா அவ்வளோதாங்க கேட்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்து ட்ராவல் பண்ணிக்கோங்க. சாரநாத் டெம்பிளுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் எப்படிலாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ட்ரெயினில் வரலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து தனியாக வந்து ஆட்டோ எடுத்து வரலாம். அது இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷேர் ஆட்டோலையும் கூட வரலாம். என்ட்ரன்ஸ் எந்த வழின்னு தெரிலங்க. ஃப்ரண்ட்டில் இங்கேன்னு இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கேஸ் இங்கே பாருங்கள், வெளியிலே டிக்கெட் விற்பாங்க. அது போக இங்கே ஸ்கேனரும் இருக்குது. நான் ஸ்கேனரில் ட்ரை பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு வாங்கிடலாம். சேம் டிக்கெட் தாங்க. இங்கேயே 5 ரூபா, அங்கேயே 5 ரூபா தாங்க. ஃபாரினர்லாம் வந்து இங்கே வந்து பார்க்க வந்திருக்காங்க. ஆக்சுவலாக ஃபாரினர்ஸ் வந்து நிறைய வந்து இங்கே விசிட் பண்ணதுக்கு வராங்க. நம்மளும் உள்ளே போவோம். உள்ளே வந்ததுமே இப்படி சூப்பராக அழகான ஒரு கார்டன் செட்டப்பில் இந்த மியூசியம் இருக்குது. சூப்பராக வச்சுருக்காங்களா. சாரநாத் டெம்பிள் அப்படிங்கிறது வந்து புத்தர் வந்து இங்கே வந்து அவங்க 4 சீடருக்காக வந்து போதித்த ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்த நம்ம போய் பார்ப்போம். ஸோ இது வந்து மியூசியமு. இப்போ ஃபஸ்ட்டு மியூசியம் பார்க்க வரோம். மியூசியமில் என்ன இருக்குன்னா, நம்ம பழங்காலத்தில் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அதோட இதெல்லாம் இங்கே வச்சுருப்பாங்க. எல்லாம் இந்த கல் அப்படியே அடுத்து போவோம். ஸோ இங்கே நிறைய இது தாங்க இருக்குது. இதெல்லாம் நிறைய இந்த கோபுரத்தில் உள்ள அந்த பில்லர்லாம் பார்த்துருப்பீங்களா, அந்த இதுதான். ஒவ்வொன்றும் 6th செஞ்சுரி 7th செஞ்சுரி அந்த மாதிரி தான் போட்டிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த பில்லரை பாருங்கள். அவ்வளோதாங்க. இங்கே அடுத்து வெளில போவோம். நம்ம மியூசியம்குள்ளே வந்ததுமே பெருசாக அந்த லயன் கேபிட்டல் அப்படிங்கிற அந்த சிலை இருக்கும்ல, 4 முகம் கொண்ட சிலை, அந்த சிலை இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு புத்தரோட சிலை ஒன்று இருக்குது. இது வந்து கிட்ட பார்த்தீங்கன்னா 1st சென்ச்சுரி சாண்ட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. போத்திஸ்டுவா பாதி கையில் சூப்பராக இருக்குல்ல அந்த பிளேஸு. லைட் ரொம்ப கம்மியாக தாங்க வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்து தலையே இல்லை. வா, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். பெரிய வீல் மாதிரி இந்த இது இருக்குது. வா, செம பெருசு. இங்கே பாருங்கள், குட்டியாக ஒரு
ஒரு புத்தர் ஒன்று இருக்கார். இவர் வந்து 5th சென்ச்சுரி. இங்கே பாருங்க. அடுத்து வாவ், இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். மேலே உள்ளது வீலு, சென்டரில் வந்து கேபிட்டல், அதுக்கப்புறம் மெகசு, அப்புறம் அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க. இதான் அந்த வீலு, அப்புறம் இந்த இது இந்த மாதிரி மீன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, சூப்பர். ஓஹோ, ஏங்க இது என்ன இந்தியாவா இல்லை ஃபாரின் நாடானே தெரிலங்க. அவ்வளோ பேரும் ஃபாரினராக தான் இருக்காங்க. ஃபாரினர்களுக்காகவே கட்டப்பட்ட ஒரு இடமா இருக்குங்க. நிறைய சிலைகள் இருக்குங்க. இங்கே பாருங்கள், தங்கம்லாம் இருக்குங்க. இப்போ யூஸ் பண்ண தங்கத்தையும் வச்சுருக்காங்க. சாரி, இங்கே பாருங்கள், விநாயகர் சிலைலாம் இருக்குது பாருங்கள். இந்த சிலைகளெல்லாம் மூஞ்சி முகமே இல்லை இந்த சிலைகளெல்லாம். ஓகே, இந்த லாஸ்ட்டில் பாருங்கள் எவ்வளோ பெரிய இது வச்சுருக்காங்க பாருங்கள். இதோட பேர் ஆக்சுவலி பீமனோட சிலைங்க இது. ஸோ அவ்வளோதாங்க, பார்த்தாச்சு இந்த இடத்த. ஸோ இங்கே வேறு எதுவும் இல்லை, இந்த ஒரு 2-3 சரௌண்டிங் தான். சூப்பராகவே இருந்துச்சு. உள்ள நிறைய புத்தரோட சிலைகள், நிறைய சிலைகள் இருந்துச்சு. யூஸ் பண்ண அந்த பொருட்கள் எல்லாமே நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பேன்னு வச்சுங்க. ஓகே, நம்ம வந்து அடுத்த ஒரு பிளேஸுக்கு போவோம். தொடர்ந்து வாங்க. வெயில் தான் பட்டையை கலப்புது. மியூசியமை பார்க்கறதுக்குள்ள உங்களுக்கு 10 நிமிஷம் தாங்க ஆகும். டக்குன்னு பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா அப்படியே வெளில வந்தீங்கன்னா இங்கே நிறையா வந்து கடைகள்லாம் இருக்கும். அங்கே வந்து டிஃப்ரெண்ட்டான அந்த ஸ்டைலில் புத்தரோட சிலைகள் அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸ்டோனில் மேக் பண்ண அந்த சின்ன ஆர்ட்டு அது எல்லாமே இருக்குது. நீங்கள் பை பண்ணனா பை பண்ணிக்கோங்க. இங்கே உள்ளே போகிறதுக்கு எல்லா இடத்துலையும் வந்து புக்கிங் கவுண்டர் வச்சுருக்காங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு தான் உள்ளே போகணும். 20 ரூபா 25 ரூபான்னு மாதிரி போட்டிருக்கு. ஃபாரினருக்கு மட்டும் 300 ரூபா போட்டிருக்குங்க. அதை போட்டுருக்கு பாருங்கள். இதை ஸ்கேன் பண்ணி டிக்கெட் எடுத்துக்கலாம். டிக்கெட் கேட்போம். நம்ம இந்த டிக்கெட் எடுத்தாச்சு. ஆக்சுவலாக 30 ரூபா. உள்ளே வந்ததுமே இப்படி அழகான ஒரு பிளேஸ் இருக்குங்க. ஃபுல்லாக வந்து அந்த செங்கலால் கட்டின அப்போ இருந்த அந்த பிளேஸ் தான் இந்த பிளேஸு. இந்த பிளேஸை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஃபுல்லாக பச்சை பச்சைன்னு வச்சு நல்லா அழகாக வந்து பராமரித்து வச்சுருக்காங்க. நான் அப்போயே சொன்ன மாதிரி தாங்க, இங்கே வந்து ஃபாரினர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. சாரி, ஆக்சுவலாக நம்மளுக்கு என்னென்னு தெரியாமல் நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. அதனால் நான் எதனாலும் பார்த்துட்டு சொல்கிறேன். இதில் போட்டு பாருங்கள், வே டு அசோகன் பில்லர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அந்த பிளேஸ் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வருவோம். இந்த ஒரு பெருசாக ஒரு இது மாதிரி இருக்குல்ல, அதாவது திட்டு மாதிரி, மணல் திட்டு மாதிரி, அது வந்து தூப்பா அப்படிம்பாங்க. ஸோ அது வந்து புத்திஸ்டமுக்குள்ள ஒரு அடையாளமாக அந்த இதை வச்சுருப்பாங்க, கோவில் மாதிரி. அதுதான் தூப்பா அப்படிம்பாங்க. ஹிஸ்ட்ரி போட்டிருக்காங்க, நான் எதாவது பார்த்துட்டு அப்படியே சொல்கிறேன். சாரநாத் அசோகன் இன்க்ரெடிபிட் பில்லர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ இதுதாங்க அந்த பில்லரு. ஸோ இதுலேயும் நிறைய மொழிகள்லாம் போட்டிருக்கு. எதோ எழுதியிருக்காங்க, எனக்கு ஒன்றும் தெரில. இந்த பிளேஸுக்கு இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் மகாபலிபுரம் போனீங்கன்னா அந்த இதெல்லாம் பார்ப்பீங்களா, அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த இதை வச்சுருக்குறாங்க. மேலே காட்டுறோம் பாருங்கள். இந்த பிளேஸுக்கு வந்து முளக்கந்தா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ நிறைய எழுதியிருக்குங்க. ஒன்று ஒன்றா படிக்கிறதுக்குள்ளேயே நம்ம டைம் ஆயிரும். நம்ம அடுத்த இடத்துக்கு போகணும். ஸோ அதனால் எல்லாத்தையும் நான் அப்படியே காட்டுறேன். அப்படியே நீங்களும் பார்த்துட்டே இருங்க. நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட் தாங்க இங்கே பண்ணுறாங்க. உண்மையாகவே ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஒரு அருமையான இடம் தான் இந்த இடம். இது ஃபுல்லாக ஒன்று ஒன்றா பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த சைடு வந்தோன்னா அழகான ஒரு பார்க் செட்டப் ஒன்று வச்சுருக்காங்க. வெயிலில் சுற்றி வந்துட்டு இங்கே வரையும் அப்படியே குளுன்னு இருக்குங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் ஃப்ளாட் ஆகிட்டாங்க அடிக்கிற வெயிலுக்கு. ஸோ நம்மளும் அப்படியே போவோம். அருமையான இடங்க, நல்லா அமைதியாக. ஐ திங்க் நீங்கள் வந்து ஒன்று காலையெல்லாம் இல்லாட்டினா சாயந்தரம் போல் வந்தீங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இனிமேல் சுற்றி பார்க்குறதுக்கு. அப்படியே முன்னாடி போவோம். அடுத்து வந்து நம்ம வந்து அந்த பிளேஸுக்கு தான் நம்ம போக போகிறோம். பெரிய கோபுரம் மாதிரி இருக்குல்ல, இதுதான் புத்திஸ்டில் வந்து தூப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டப்பா, ஒரு மலை மாதிரி இருக்குங்க. அவ்வளோ பெருசாக இப்படிக்கு தான் கட்டி வச்சாங்கன்னு தெரில. ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக
செங்கலாக வச்சு கட்டியிருக்காங்க. அது கீழே ஃபுல்லாக கல்லாக வச்சு கட்டியிருக்காங்க. கல்லுலேயுமே ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ஆர்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கவே அழகாக இருக்குங்க. ஃப்ரேம்லேயே பற்ற மாட்டேங்குது பாருங்கள், அவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த இடத்தோட பேர் வந்து தர்மராஜிகா தூப்பா அப்படின்னு போட்டிருக்கு. இந்த இடம் தான். ஆக்சுவலாக நம்ம அங்கே ஒன்று பார்த்தோம்ல, அந்த பெருசாக இருக்குல்ல, அதுதான் தூப்பா. அதே மாதிரி இங்கே ஒன்று வந்துருக்கு. பட் ஆனால் அது வந்து இல்லை. பட் அந்த இடத்த மட்டும் அப்படியே வச்சுருக்காங்க. செம்ம வெயில் அடிக்குங்க. நம்ம அங்கே பார்த்து வந்தாச்சு. பின்னாடி அந்த சைடு வழியாக தான் அந்த கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம இப்போ வெளியில் போயிட்டு அப்படி இப்படி போகணும். ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு பேர் வந்து மொனாஸ்ட்ரி நம்பர் 1 அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் நம்பர் 2 நம்பர் 3 அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இது பேர், இந்த அமைப்போட பேர் வந்து மொனாஸ்ட்ரி. காட்டுறோம் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த இடத்தோட ப்ளூ பிரிண்ட்டே இந்த இதில் போட்டிருக்காங்க. எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு இந்த இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். மொனாஸ்ட்ரி 1 2 3 4. ஆக்சுவலாக இப்படி வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். நம்ம அந்த சைடு வழியாக போயிட்டோம். இந்த இதில் எல்லாம் போட்டிருக்கு பாருங்கள். தூப்பா 2 தூப்பா இருக்குது. அப்புறம் வந்து ஒரு குட்டி பீகார் ஒன்று பார்த்தோம்னா, அப்புறம் மொனாஸ்ட்ரிஸ் நிறையா இருக்குது. இந்த டெம்பிள் அண்ட் அசோகா பிளர்லாம் பார்த்தாச்சு. ஸோ வாங்க நம்ம அடுத்த ஒரு இடத்துக்கு போவோம். நம்ம பார்க்கக்கூடிய கோயில் என்ன கோயில்னால் ஸ்ரீ திகாம்பார் ஜெயின் டெம்பிளுங்க. அதாவது ஜெயின் டெம்பிள்னால் புத்தரோட கோயில். நம்ம உள்ளே வந்து பார்த்தலாம் அந்த கோயில் தான் போய் பார்க்க போகிறோம். வாங்க. இந்த இடம் மட்டும் க்ளீன் பண்ணாமல் சும்மா அப்படி போட்டிருக்காங்க, ஏன்னு தெரில. புத்தரோட கோயிலை வந்து நம்ம பார்க்க போகிறோம், அதாவது ஜெயின் டெம்பிளை. ஸோ எனக்கு ரொம்பவுமே புத்தர்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப அமைதியாக இருக்குங்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். அருமையான ஒரு ஜெயின் டெம்பிளாக இருக்குது. இந்த புத்தர் கோயிலுக்கு நம்ம போகணுன்னா கை காலெல்லாம் அலசிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கோயிலுக்குள்ளேயே போகணும். ரொம்பவுமே அமைதியான ஒரு இடம் தான் இந்த ஜெயின் டெம்பிள். நீங்கள் பாருங்கள். அடுத்து வந்து நம்ம வந்து இன்னொரு பிளேஸை பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து புத்தா தர்மா சங்கா அப்படின்னு போட்டிருக்கு. உள்ளே போய் பார்ப்போங்க. ரொம்பவும் அமைதியாகவே இருக்குங்க. இதில் பாருங்கள், இந்த புத்தருங்களை யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாம் இதில் வச்சுருக்குறாங்க. விளக்கு இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அழகா அந்த கோயிலை வந்து பார்த்துட்டு வந்தாச்சு. அடுத்து நம்ம வெளில வந்ததுமே இங்கே பாருங்கள், அந்த ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் மறுபடியும் அப்படியே அங்கேருந்து பார்த்துட்டு வராங்க. அடுத்து எங்கே போகணும்னு தெரிலங்க, ஆனால் நடந்து போயிட்டே இருக்கணும். நிறைய இடங்கள் இருக்குது. டீர் பாத் சார்நாத், அப்புறம் வந்து முலங்கந்தா குட்டி பிகாரா அப்படின்னு போட்டிருக்கு சம்திங்க. உள்ளே போவோம். இங்கே பாருங்கள், ஒரு ஃபாரின்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான பிளேஸு. ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு அழகாக காட்டுதுங்க. இந்த இடம் முலகந்தா குட்டி விகாரா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த இடத்த. இங்கே பாருங்கள், இதான் இதோட ஹிஸ்ட்ரி. அழகாக இருக்குங்க. உள்ளே போய் பார்த்துட்டு வரேன். பாருங்கள், உள்ளே வந்தது எவ்வளோ பெரிய மணி ஒன்று இருக்குது பாருங்கள். ரொம்பவுமே அமைதியான ஒரு பிளேஸுங்க இந்த பிளேஸு. பாருங்க, அந்த புத்தர் கையை வச்சிருக்க மாதிரி அதே மாதிரி போஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்கள், வெளியே வந்ததுமே ஒரு குரூப் வந்திருக்கு. ஃபுல்லாக ஒயிட் அண்ட் ஒயிட்லேயே வந்திருக்காங்க. ஸோ அழகான புத்தரோட தரிசனம் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. உள்ளே போயிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். நிறைய இடங்களும் நல்லாவே ஃபோட்டோ எடுக்க வர்றாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அடுத்து வந்து நம்ம ஒரு பிளேஸுக்கு போக போகிறோம். இங்கே பாருங்கள், யூ ஆர் த வெல்கம் இன் போதி ட்ரீ கேம்பஸ். ஸோ உள்ளே போவோம். போதி இது அந்த மரம் இருக்குல்ல, அங்கே தாங்க.
வாங்க. அருமையாக இருக்குது. அடிக்கலான்னு பார்த்தா எப்படி அடிக்குன்னு தெரில. ஸோ புத்தரோட சீடர்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து போதித்த அந்த ஒரு இடம் தான் இந்த இடம். இது வந்து அந்த போதி மரங்க, அதாவது நம்ம தமிழில் சொல்லணும்னா அரச மரம் இருக்குல்ல, அரச மரத்துக்கு அடியில் தான் புத்தர் வந்து இது பண்ண மாதிரி இது. இங்கே வந்து ஒவ்வொருட கால் பயங்கரமாக பசிக்குதுங்க. இங்கே வந்து ஒவ்வொரு புத்தரோட சிலைகள்லாம் வச்சுருக்குறாங்க. கொண்டோடா, மங்காளா, அது இதுண்டு. அண்டு அருமையாக இருக்குது. புத்திஸ்டில் இது ஒரு பழக்கங்க. இந்த இது வீல் மாதிரி இருக்குல்ல, இதில் வந்து மந்திரங்களை வந்து எழுதி வச்சுருப்பாங்க. இதை வந்து நீங்கள் சுற்றும் போது நீங்களே வந்து அந்த மந்திரத்தை வந்து சொல்கிற மாதிரி ஒரு ஐதீகம். அதனால் இதை நீங்கள் வந்து போகும்போது சுற்றி விட்டீங்க அப்படின்னா நீங்களே வந்து அந்த மந்திரத்தை வந்து சொல்லி வேண்டுற மாதிரி ஒரு இது வரிசையாக இருக்குது. நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா சுற்றிட்டே போவோம். கால் பயங்கரமாக சுடுதுங்க. சரியான வெயில். ஆக்சுவலாக 2:30. நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்துட்டே போவோம். அழகாக இருக்குங்க. இங்கே பாருங்க, அப்படியே ஃபுல்லாக சுத்தாச்சு. நிறைய இருக்குது. Por eso mucha turista guarda la hoja del árbol para la buena suerte. இங்கே உள்ள டூரிஸ்ட் வந்து வந்து ஃபாரினருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாங்க. நம்மளும் புத்தர்கிட்ட வணங்கிக்கிட்ட அப்படியே போவோங்க. அருமையான ஒரு இடங்க. அந்த இங்கே நிறைய கொடிகள்லாம் இருக்குது. கால் பயங்கரமாக சுடுதுங்க. சாரி, ஏன்னா வெயில் பயங்கரமாக இருக்குள்ள செப்பல் அலௌடு கிடையாது. இந்த சைடில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த வேண்டுதலுக்காக கட்டி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம ஊர் மாதிரி தான் இந்த வேலையும் வச்சுருக்குறாங்க. யாருக்காவது இது கரெக்டாக என்னது அப்படின்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சத்தியமாக எனக்கு தெரில. சம்திங் இது ஒரு வேண்டுதல் மாதிரி தான். ஓகே, அடுத்த பிளேஸுக்கு போவோம் வாங்க. அழகாக இருக்குங்க. மாங்க்ஸ் வராங்க, போஸ் கொடுத்துட்டு போகிறார் தலைவர். நான் வந்து இப்போ வந்து இந்தியாவில் இருக்கேனா இல்லாட்டினா சைனாவில் இருக்குனான்னு தெரிலங்க. இங்கே பாருங்கள், சைனீஸ் புத்திஸ்ட் டெம்பிள் அப்படின்னு போட்டிருக்காங்க. உள்ளே போய் பார்ப்போம். அருமையாக இருக்குங்க. உள்ளே வாங்க போய் பார்ப்போம். இங்கே ஒரு மாங்க் ஒருத்தர் இருக்கார். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ரொம்ப அமைதியாக அழகான ஒரு பிளேஸாக இருக்குங்க. बेबी इसको हिलाना नहीं है, थोड़ा है इसको पकड़ा नहीं है। ये सारनाथ का चाइनीज बुद्धिस्ट टेम्पल है। शंकर का फोटो ले सकते हो। आप लोग सब उड़ीसा से आए? अच्छा, जगन्नाथपुरी। जय गुरुजी जगन्नाथपुरी। जय जय महान। ये माता जी सारनाथ का चाइनीज बुद्धिस्ट टेम्पल है। चाइना के गुरुजी थे मिस्टर ली चुंग सेंग। 1913 में बनाया माँ, 85 ओल्ड है, 85 साल। ऊपर भगवान बुद्ध, नीचे लाभ का कुबेर, अलग अलग पोस्टर है। दर्शन करके फोटो ले सकते हो। बहुत दूर से आए आप लोग यहाँ। हाँ। அடுத்து நம்ம பார்க்க வந்திருக்க இடம் பேர் தான் டிபெட்டியன் டெம்பிள். ஆக்சுவலாக க்ளோஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, சின்னதாக ஒரு டோர் ஓப்பனில் இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எல்லா இடத்துலையும் அவங்க வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிறாங்க. அருமையான ஒரு இடமா இருக்குங்க. உள்ளே இப்போ போக முடியாது, ஏன்னா டோர் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. பட் இங்கே உள்ள ஆர்ட்லாம் பாருங்கள். இந்த சைனாவில் உள்ள ஆர்ட்டை தான்
ஒரு அருமையான ஒரு இடங்க. புத்திஸ்ட்டுக்கு ஃபேமஸான இந்த இடம் தான் சாரநாத். ஸோ காசி வந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அந்த சாரநாத் டெம்பிள் ஏரியாவுக்கு வாங்க. நிறைய புத்திஸ்ட் டெம்பிளெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் ஆக்சுவல் சைனாக்கே போன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். எனக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த சைட்லாம் அவங்க தங்கக்கூடிய இடம் நினைக்கிறேன். ஓகே, வாங்க அப்படியே கிளம்பலாம். ரிட்டன் அடுத்த ஒரு இடத்துக்கு போவாங்க. இது தாங்க போதி மரம். போதி மரம்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஊரில் அரச மரம் இருக்கலாம், அதுதான் போதி மரம். இந்த அரச மரத்துக்கு அடியில் தான் புத்தர் வந்து இது பண்ணுவார், தவம் இருப்பார். ஸோ அந்த இடம் தான் சுற்றிட்டு போவோம் வாங்க. இந்த இடத்த நம்ம அழகாக பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து வந்து சவுக்கண்டி தூப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் உண்டு. நம்ம வந்து வந்து ஆட்டோ வழியாக வந்தோம்னா என்ட்ரன்ஸில் மியூசியம் பக்கத்தில், மியூசியத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிளேஸ் தான் அந்த அது ஒரு தூப்பா. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து வேறு ஒரு ரோட்டில் இருக்கோம். இங்கேருந்து நடந்து போகலாம், இல்லைன்னா ஆட்டோலையும் போகலாம். நம்ம அப்படியே நடந்து போயிட்டு அங்கே போயிட்டு அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளம்பலாம். இந்த காசியில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னென்னா இந்த ஆர்ட் ஒர்க்கு தாங்க. எல்லா ஏரியாலையும் ஆர்ட் ஒர்க் வந்து அவ்வளோ அழகாக வச்சுருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் அந்த இதெல்லாம் அழகாகவே பண்ணி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு ஏரியாலையும் என்னென்ன சாமிகள்லாம் இருக்கோ, என்னென்ன இடம்லாம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சைடு வந்து இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நீட்டாகவும் வச்சுருக்குறாங்க. ஸோ நான் வந்து அடுத்த ஒரு பிளேஸ் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அடுத்து நம்ம பார்க்க வந்திருக்கக்கூடிய இந்த இடம் பேர் தான் சவுக்கண்டி தூப்பா. ஸோ உள்ளே போய் பார்ப்போம். இங்கே எந்த டிக்கெட் உண்டுன்னு நினைக்கிறேன். டிக்கெட் வாங்கிட்டு போவோங்க உள்ளே. இங்கே உள்ளவங்க யாரும் வேலை பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. எல்லாம் ஸ்கேனிங்கில் போட்டுருந்தாங்க. உள்ளே போகிறதுக்கு 20 ரூபா டிக்கெட்டு. உள்ளே போவோம். ஆன்லைன் பேமெண்ட். இது தாங்க சவுக்கண்டி தூப்பா. நம்ம அங்கே ஒன்று பெரிய தூப்பா ஒன்று பார்த்தோம்ல, இது அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் தூப்பா. இவங்களாம் வந்து சைனீஸ் நினைக்கிறேன். இவங்களாம் வந்திருக்காங்க பாருங்க, வரிசையாக போயிட்டுருக்காங்க. அடிக்கிற வேலை கொடையை பிடிச்சி வந்திருக்காங்க. இந்த அழகான பிளேஸை நீங்களும் பாருங்கள் என்னோட சேர்ந்து. ஸோ அழகாக இருக்குங்க. நிறைய வந்து சைனீஸ் டெம்பிள்லாம் பார்த்தோம் நம்ம. அதில் உங்களுக்கு எந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்லேயே சொல்லுங்கள். அண்டு நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருந்தீங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஒரு சில ஹிஸ்ட்ரிலாம் பெருசாக தெரியாதுங்க. அதனால் நான் இருக்கிறத காட்டுறேன். நீங்கள் வந்து அதை பார்த்து வந்து என்ஜாய் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இந்த தூப்பாவை பார்க்கறதுக்கு வந்து உள்ளே வந்து 20 ரூபா டிக்கெட் கொடுத்து வரணுங்க. உள்ளே வந்து நல்லா பார்க்கு மாதிரி சூப்பரான ஒரு செட்டப்பில் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஆக்சுவல் சைனாக்கே வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு இப்போது. ஏன்னா இருக்குது ஃபுல்லாக சைனீஸ்காரங்க தான். வாவ், பெருசாக வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த சைடு கொஞ்சம் ஏதோ இருக்கும் போல். இங்கே மட்டும் பெரிய ஒரு தூப்பா ஒன்று இருக்குது. வேறு எதுவும் இருக்கான்னு போய் பார்ப்போம். இவங்க வந்து அந்த தூப்பாவை பார்த்து அப்படியே ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஓகே, அவங்கள வந்து இந்த டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவங்களே பார்க்கட்டும். அந்த வழியாக அப்படியே சுற்றி வந்து இந்த சைடு வந்தோன்னா இந்த சைடு வந்து அழகாக தெரியுது. அப்புறம் இந்த சைடு ஒரு பெரிய பார்க் மாதிரி வச்சுருக்காங்க. சூப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம பக்கத்தில் போய் பார்ப்போம். நான் வந்து தெரியாதனமாக நல்லா வெயில் அடிக்கிற டயத்தில் வந்துட்டு நினைக்கிறேன். மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3:30 கிட்ட ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலாக இந்த இடம் வந்து இதுக்கு ஃபேமஸ் இல்லை, லவ்வர்ஸுங்களுக்கு தான் ஃபேமஸ் நினைக்கிறேன். நானும் பார்க்குற இடம்லாம் அங்கங்கே செடிக்குள்ளே உட்காந்து லவ்வர்ஸ் தான் உட்காந்துருக்காங்க. ஸோ இங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குது. நாங்கள் அந்த பார்க்குக்கு போகிற வழி வேறு வழிங்க, வெளியிலேருந்து வரணும். இந்த சைடு வழி கிடையாது. அதனால் நம்ம வந்து இப்போ அங்கே போய் பார்க்க போகிறதில்ல, அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஏன்னா வெயில் பயங்கர வெயில் அடிக்குது. யாருக்காவது சைனீஸ் தெரிஞ்சுன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கள். எவ்வளோ பேர் பண்ணிட்டுருக்காங்க. அவ்வளோதாங்க, இந்த இடத்த ஓரளவுக்கு சுற்றி பார்த்தாச்சு.
இந்த சைடு வந்து அழகான ஒரு வே ஒன்று போட்டிருக்காங்க, ஃபுல்லாக ட்ரீஸ்லாம் வச்சு நல்லா இருக்குது பார்க்க. வெயில் பயங்கர வெயில் அடிக்குங்க, அதனால தான் கண்ணாடி போட்டிருக்கேன். கண்ணே கூசுது அந்தளவுக்கு. இப்படின்னு பார்க்கும்போது இந்த அழகு நல்லா இருக்குல்ல. இந்த தூப்பால் இந்த ஒரு இடம் மட்டும்தாங்க இருக்குது, மற்றபடி சுற்றி பார்க்கறதுக்கு பெருசாக வேறு எதுவும் இல்லை. சும்மா லைட்டாக கார்டன் செட்டப்பு தான் வச்சுருக்காங்க. 20 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னா எனக்கு தெரில, அங்கெல்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ கப்புள்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க அங்கே, மற்றபடி டூரிசம் பெருசு அளவுக்கு அந்தளவுக்கு இல்லை. ஓகே, நம்ம வந்து அடுத்த ஒரு பிளேஸுக்கு போவோம். ஸோ தொடர்ந்து வீடியோ இணைஞ்சிருங்க. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா பை பை see you. வணக்கம் மக்களே, நம்ம வந்து காசியில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பிளேஸ் வந்து ரொம்பவும் ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான், நமோ காட் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸு. ஸோ நீங்கள் வந்து போட்லேயும் ரைடில் வந்து வரலாம், அது இல்லைன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ரோடு வழியாக வந்து பார்க்கலாம். இந்த நமோ காட்டுக்கு நீங்கள் வந்து ஒன்றும் போட் வழியாக நீங்கள் வரலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நமோ காட்டுன்னு சொல்லுங்கள், அவங்களே வந்து இறக்கி விட்ருவாங்க. 20 ரூபா அவ்வளோதாங்க கேட்பாங்க. வந்தீங்கன்னா அழகாக நீங்கள் வந்து இந்த பிளேஸை பார்த்துட்டு போகலாம். பாருங்க, மக்களை கூட்டு போகிறதுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஓஹோ, சின்ன ஒரு ட்ரிப்பு மாதிரி நினைக்கிறேன். நல்லா இருக்கலாம், செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போயிருக்காங்க. இதாங்க கங்கா ரிவர். ஸோ அந்த சைட்லாம் தசமேத்தா காட்டு, எல்லா காட்டும் இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டு இந்த பாலத்துக்கு இந்த சைடு வந்தால் தான் இந்த நமோ காட்டை வந்து பார்க்க முடியும். ஸோ இது வந்து இப்போ புதுசாக தான் ஆரம்பித்தாங்க, நல்லாவே இருக்கும். வாங்க, இந்த நமோ காட்டில் குட்டீஸ்க்கெலாம் விளையாடுறதுக்கு அழகான இந்த மாதிரி ஒரு பாத் செட்டப் வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ யாருமே விளையாடலை. இந்த நமோ காட்டை நீங்கள் வந்து கரெக்டான டயத்துக்கு, அதாவது பெஸ்ட்டு விசிட்டிங் டைம் எதுனா ஒன்று காலையில், அப்படி இல்லைன்னா சாயந்தரம் தாங்க. சன்ரைஸும் சன்செட்டும் இந்த இடத்துல வந்து நல்லாவே இருக்கும். நீங்கள் வந்து சன்ரைஸ் டைம் வந்தீங்கன்னா இந்த சைடு இருந்து தான் சன் வந்து உதிக்கும், அதனால் பார்க்கறதுக்கு வந்து அருமையாக இருக்கும் உங்களுக்கு ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு. இங்கே நிறைய வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குங்க அந்த சைடு, சின்ன குழந்தைங்களுக்கு பெரிய அளவுக்குலாம். இங்கே பாருங்கள், வயசானவங்க எப்படி டபுள் டேக்கர் பஸ் மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இது வந்து குட்டீஸ்களுக்கு ஜம்முன்னு ஜீப் ஓட்டிட்டு பைக் ஓட்டிட்டு போகிற மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்கலாம். இதுதாங்க புதுசாக கட்டப்பட்ட நமோ காட்டு. அந்த மாதிரி வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து மேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து தனியாக தான் வந்திருக்கேன், அதனால் லைட்டாக செல்ஃபி மட்டும் எடுத்துகிட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான். அங்கே நம்ம பார்த்தது வந்து ஒரு ஃபேமிலியோட கை, இங்கே இருக்க வந்து சிவனோட கை. எவ்வளோ ஹைட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள், அருமையாக இருக்குங்க. ஸோ இதுதான் நமோ காட்டு. வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சூப்பராக இருக்கும். சன் செட் ஆகிற டைம் வேறு மாதிரி இருக்குங்க. இந்த நமோ காட்டிலேருந்து நம்ம பக்கத்தில் உள்ள காட்டுக்கு வந்து நம்ம வந்து படகுல வந்து போகலாம். அதனால் இங்கேயும் போட் ரைடை வச்சுலாம் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அழகாக வந்து போட்லேயும் இங்கே உள்ள பக்கத்தில் உள்ள காட்டுக்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம். காலையில் அண்ட் ஈவினிங் போட் ரைடெலாம் போனீங்கன்னா சும்மா பயங்கரமாக இருக்கும். பாருங்க, ஸோ அவ்வளோதாங்க, இந்த அழகான இடத்த பார்த்து முடிச்சாச்சு. மொபைலில் சார்ஜ் வேறு இல்லை. ஸோ நான் ரிட்டன் வந்து ரூமுக்கு கிளம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் காசு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்துல விசிட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பாய் பாய்.